எதற்காக நாம் குளிக்கிறோம் என்றே தெரியவில்லை. அழுக்கு போவதற்காக குளிக்கிறோமா என்றால் நிச்சயம் கிடையாது. சரி, பின் எதற்காகத்தான் குளிக்கிறோம் என்று கேட்கிறீர்களா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். குளிர்வித்தல் என்ற வார்த்தைதான் காலப்போக்கில் மாறி குளியல் என்றானது. நாம் குளிப்பதற்கான முக்கிய காரணமே நமது உடலை குளிர்விப்பதற்காகத்தான். மனிதர்களுக்கு உள்ள 75% நோய்களுக்கான காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம். நாம் தினமும் தூங்கி எழும் பொழுது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கி இருக்கும். காலை எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலில் இருந்து நீக்குவதற்காக நாம் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். அப்படியானால் வெந்நீரில் குளிக்க கூடாதா என்றால் நிச்சயம் கூடாது. எண்ணெய் குளியலின் போது மட்டுமே மிதமான வெந்நீரை பயன்படுத்த வேண்டும். சரி, எப்படி குளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம் முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ள அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை பற்றி பார்ப்போம். முதலில் குளிர்ந்த நீரை அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்றக்கூடாது. அது முற்றிலும் தவறானது. நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும். பின் முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியாக தலையில் ஊற்ற வேண்டும். இப்படி ஊற்றினால்தான் வெப்பமானது கீழிருந்து மேல் எழும்பி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும். நேரடியாக தலைக்கு ஊற்றினால் வெப்பமானது கீழ் நோக்கி சென்று வெளியில் போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும். இப்பொழுது நம் முன்னோர்களின் குளியல் முறையை நம் கண்முன்னே கொண்டு வருவோம். நமது முன்னோர்கள் குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவார்கள். அப்படி இறங்கும் பொழுது உடலானது காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும். ஆகையால் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி இறுதியில் தலை முங்கும் பொழுது கண் மற்றும் காது வழியாக வெளியேறிவிடும். குளத்தில் இறங்கும் முன் உச்சந்தலைக்கு சிறிது தண்ணீரை தீர்த்தம் போல் தெளித்துவிட்டு இறங்குவார்கள். இதை நீங்கள் கவனித்ததுண்டா? எதற்காக அப்படி செய்கிறார்கள் என்றால் உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறாமல் தடுப்பதற்காகத்தான். குளியலை துவங்கும் முன்னரே சிரசுக்கு சிறிது நீரை தெளித்து விட்டால் குளத்தில் இறங்கும் பொழுது கீழிருந்து மேல் நோக்கி எழும்பும் வெப்பமானது சிரசை தாக்காமல் காது மற்றும் கண்கள் வழியாக வெளியேறிவிடும். என்ன நண்பர்களே, நமது முன்னோர்களின் குளியல் முறை வியக்க வைக்கிறதல்லவா? நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. குளியலில் எத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது குளியல் அறை என்றாலே அதில் ஒரு ஹீட்டர் அத்தியாவசியமாகிவிட்டது. இப்படி சுடுதண்ணீரில் சோப்பையும் ஷாம்பையும் போட்டு குளித்தால் நாம் எளிதில் நோயாளியாகி விடுவோம். ஆகையால் நமது முன்னோர்களின் குளியல் முறையை தினமும் பின்பற்றி நாமும் ஆரோக்கியமுடன் வாழ்வோம்.